அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இரண்டாவது பாடத்தின் தலைப்பாக நம்ம சகோதரர் அறிவித்துட்டாங்க, பஸ்காவின் வரலாறு, பஸ்கா நிகழ்வுகளின் வரலாறு என்ற பாடத்தை நம்ம சற்று நேரம் தியானிக்கலாம். வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பஸ்கா நிகழ்வுகள் யார் யார் அனுசரித்திருக்கிறாங்க, அதனை பற்றியதான காரியங்களை நம்ம பார்த்துட்டு அதில் நமக்கான படிப்பினைகள் என்ன இருக்குங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா முதல் பிரமாணமாக கொடுக்கப்பட்டது எங்கே அப்படின்னா எகிப்தில், இல்லைங்களா? அப்போது எகிப்தில் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து வனாந்தர பிரயாணமாக மோசேயின் மூலம் வழிநடத்தப்படுறாங்க. அந்த மோசேயின் மூலம் வழிநடத்தப்பட்டு அந்த வனாந்தர பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு வருடம் கழித்து அந்த வனாந்தர பயணத்திலேயே ஒரு பஸ்கா அனுசரிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்தது கானான் தேசத்திற்குள் போகிறாங்க. அடுத்தது நியாயாதிபதிகளின் காலம் வருது, அடுத்தது ராஜாக்களின் காலம் வருது. சிறையிருப்பிலிருந்து எருசலேம் திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பஸ்கா அனுசரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டு காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி அந்த கொடுக்கின்ற காலம் வரைக்கும் இந்த பஸ்கா அனுசரிப்பு யார் யார் எப்பொழுது அனுசரித்தாங்க, அந்த அனுசரித்ததிலிருந்து நமக்கான படிப்பினை என்ன, இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடமாக இருக்குது. அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தப்போ அங்கே பிரமாணமாக கொடுத்த முதல் பஸ்காவாக இருக்குது. அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வரை உள்ள வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் போது அது புரியும். அடுத்தது ரெண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய சம்பவமானது, வனாந்தர பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்தில் அனுசரிக்கிறாங்க. அது எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எண்ணாகமம் 19வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசன பகுதிகள். அடுத்தது பார்த்தோம்னா யோசுவா தலைமையில் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவங்க கடந்து போகிறாங்க. அங்கே கில்காலில் அவங்க பாளையம் இறங்கி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்கா அனுசரிப்பதற்கு முன்பதாக அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பின்பு அங்கே அனுசரிக்கிறாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் அங்கே பிறந்திட்ட அந்த புதிய தலைமுறைகள் யாருமே என்ன பண்ணலை அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணப்படலை. அதனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட தலைமுறைகள் அந்த 40 வருட அந்த காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இறந்துட்டாங்க. அங்கே வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தில் அங்கே கடந்து போகும்போது அந்த புதிய தலைமுறைகள் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிற்பாடு அந்த கில்காலில் பஸ்கா அனுசரிக்கப்படுது. அந்த ஒரு காரியங்கள் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா யோசுவா 5ஆம் அதிகாரம் 10 - 12 வரை உள்ள வசன பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜாக்களின் அந்த நாட்களில் எசேக்கியா ராஜா இந்த ஒரு பஸ்கா அனுசரிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அதில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை உள்ள வசன பகுதிகளில் அது இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 5ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா யோசியா ராஜா நாட்களில்
அங்கே பஸ்கா அனுசரிக்கப்படுது. அது எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள வசன பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டு. 6வதாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம், இஸ்ரேல் ஜனங்கள் 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அவங்க ஆலயம் கட்டுவதற்கு திரும்பி வர்றாங்க. அப்போ இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு அது நடந்திருக்கு. அது எதில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசன பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவராக அவர் ஒரு யூதனாக இருந்ததுனால அவர் கூட ஒரு 4 பஸ்கா அந்த ஒரு அனுசரிப்புக்குள்ள அவர் கடந்து போகிறார். அந்த ஒரு காரியங்கள் மத்தேயு 26 17 முதல் 30 வரை உள்ள வசன பகுதிகள், லூக்கா 22 7 முதல் 38 வரை உள்ள வசன பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, நாம் இந்த ஒரு 7 சம்பவங்களாக அந்த பஸ்கா அனுசரிப்பு நடந்திருக்கு. அது எந்தெந்த சூழ்நிலையில் அது நடந்திருக்கு, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை தான் இந்த ஒரு பாடத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க போகிறோம். பாடத்திற்கு ஆரம்பமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 14-15 வசனங்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பாருங்க, வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்திருந்தார்கள். அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்குமே ஏற்ற வேலை வரணும். இப்போ நாம் கூடி வந்திருக்கிறதான வேலை என்ன அப்படின்னா, இந்த நினைவு கூறக்கூடிய அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் ஒரு வேலையாக இது இருக்குது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படியாக நாம் எல்லாவற்றிற்கும் ஒரு வேலையும் காலங்களும் இருக்கிறதுனால அந்தந்த வேலையில் சரியான காரியங்களை தேவன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடப்பிக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஏற்ற வேலை வந்த உடனே அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அதற்கான ஏற்ற வேலை வந்தவுடனே சீசர்களுடனே அதை புசிப்பதற்கு அவர் ஆசையாய் இருந்ததை அது எடுத்து காட்டு. அதே போல ஏற்ற வேலைகளில் அங்கங்கே அனுசரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பஸ்காவை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எகிப்தில் அனுசரிக்கப்பட்ட அந்த பஸ்கா மோசேயிடம் கற்பிக்கப்பட்ட அந்த பஸ்காவாக இருக்குது. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். பாருங்க, கர்த்தர் மோசேயிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த 9 வாதைகள் அனுமதிக்கப்படும் பொழுது அவர் மீண்டும் மீண்டும் அந்த கடின தன்மைக்குள்ள கடந்து போகிறார். தேவன் கிருபை காண்பிக்க அந்த கடின தன்மை அவருக்குள்ளாக வந்துடுது. இப்படி இருக்கும் பொழுது மோசேயிட்ட தெளிவாக சொல்லியிருந்தாங்க, 10வது வாதை கடந்து போகும் பொழுது அவர் என்ன பண்ணிடுவார், எகிப்தின் மீது அந்த ஒரு வாதை வரப்பண்ணுவேன். அது மாத்திரமல்ல,
எகிப்து ஜனங்கள் பார்வோனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்வோன் மேலும் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வர பண்ணும் பொழுது இந்த இடத்திலிருந்து அந்த பார்வோன் உங்களை துரத்தி விட்டுடுவாரு அப்படின்ட்டு முன்கூட்டியே மோசேட்ட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ஒரு 10வது வாதை தான் தலைச்செயின் பிள்ளையின் சங்காரம். இப்படி இந்த 10வது வாதையில இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் காக்கப்படணும்னா சொல்லக்கூடிய இந்த நியமங்களை சரியா நீங்க கடைபிடிங்க அப்படின்னு மோசேயின் மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருந்தாங்க. அதுதான் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 11 வரைக்கும் வாசிச்சிருங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்காக தக்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ள ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெடுப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களின் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்க, இந்த ஒரு வசன பகுதிகள் நம்ம அநேக முறை நம்ம இந்த காரியங்களை நம்ம நிழல் பொருளாக பார்த்திருப்போம். இந்த ஒரு காரியங்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் அந்த முதற் பலன்களாகிய அந்த திருச்சபை எப்படி மரணத்திலிருந்து காக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு நிழலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அந்த தங்களில் சுற்றி உள்ள புளிப்புகளை முற்றிலுமாக அகற்றி அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இது அடையாளப்படுத்துது. இதை குறித்து மேலும் சொல்லும் பொழுது யாத்திராகமம் 12, 14, 15, 25 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12, 14, 15. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்தமாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். 25வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். பாருங்க, இந்த ஒரு காரியங்கள் தான் சுவிசேஷ யுகத்தில் திருச்சபை அங்கங்கள் எவ்விதம் மரணத்திலிருந்து காக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு காரியம் நிழலாக சொல்லப்பட்டிருக்குது. மரணத்திலிருந்து காக்கப்படுவது என்பது இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் புண்ணியத்தினை
ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்ததின் மூலமாக அந்த மாம்சத்தை பலியாக்கி அந்த புது சிருஷ்டியை வளர்க்கக்கூடிய காரியத்திலேயே ஒரு ஊழியன் போன்று யாரு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் இயேசு கூட பாடுகளில் பங்கு பெறுவதாகவும் பின்பு அவருடைய மகிமையில அவர்களுக்கு பலன் அளிக்கப்படுவதாகவும் இந்த ஒரு காரியங்களில் நம்ம பார்க்கிறோம். அங்கே ஏற்கனவே நம்ம பாடத்தில் பார்த்துட்டோம். அந்த இரவு எதை குறிக்குதுன்னா சுவிசேஷ யுகம். அங்கே முதற் பலன்கள் காக்கப்படுது. அந்த முதற் பலன்கள் அந்த இஸ்ரேல் ஒட்டுமொத்த ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செயல்படுறாங்க. அதே போல தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் முதற் பலன்களாக இருக்கக்கூடிய நாம ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அந்த இரண்டாம் மரணத்திலிருந்து காக்கக்கூடியவர்களாக நாம செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்பது அந்த நிழல்ல நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா புளிப்புகளை முற்றிலுமாக அகற்றணும். அகற்றிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து புசிக்கணும். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வாழ்க்கையை நாம் உற்று கவனித்து அதற்கு இசைவாக நாம் வாழணும். அவருடைய பாடுகளில் பங்கு கொள்ளணும். இது எல்லாமே அடையாளப்படுத்துது. நம்ம அநேக பாடங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது முழு மனுக்குலத்திற்கும் அவர்கள் மூலமாக என்பது நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். சரி, முதல் சம்பவம் நாம் பார்த்துட்டோம். ரெண்டாவது சம்பவமாக வனாந்தரத்தில் அனுசரித்த பஸ்கா. இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசன பகுதியில் வாசிக்கலாம். என்னாகமம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். பாருங்க, இந்த ஒரு காரியங்களில் இந்த சீனாய் வனாந்தரத்தில் இந்த பஸ்கா அனுசரிக்கப்படுது. அந்த ஒரு வருடம் கழித்து இந்த பஸ்கா அனுசரிக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல அவங்க அனுசரிக்கும் பொழுது சில மனிதர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் தீட்டுப்பட்டவர்களாக ஆகியிருக்கிறோம் பிரேதத்தினால, நாங்கள் அனுசரிக்க கூடாதுன்னு ஒரு பிரமாணத்தில் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது, ஏன் நாங்கள் விலக்கப்படணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மோசே சொல்கிறாரு, இருங்கப்பா நான் தேவன்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே முதல் மாதம் 14ஆம் தேதி அனுசரிக்கக்கூடிய பஸ்காவை அவங்க ஒரு வேளை அனுசரிக்காட்டினாலும் பரவாயில்ல, 2ஆவது மாதம் இதை என்ன பண்ண சொல்லுங்க, அனுசரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மோசையின் மூலமாக பதில் கிடைக்கும். தொடர்ந்து வாசிங்க 5வது வசனத்திலிருந்து. என்னாகமம் 5வது வசனம் முதல். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனிதர் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை இருக்காதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களுக்கு குறித்த கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியார் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரமாய் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்திநேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதன் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தம் உள்ளவனமாய் இருந்தும் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரின் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். பாருங்க, இந்த இடத்துல மோசையின் மூலமாக விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் புசிக்க கூடாது. தூர தேசத்துக்கு பயணப்பட்டு சரியான அந்த 14ஆம் தேதி வர முடியாதவர்கள் ஒரு அதில் பங்கெடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யணும், பிரேதத்தினால் தீட்டுப்பட்டுட்டா என்ன செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட மோசே கேட்கும் பொழுது 2ஆம் மாதத்தில் இந்த ஒரு அனுசரிப்பை அவர்கள் அனுசரிக்கலாம் என்கின்ற ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. இது என்ன பிரேதத்தினால் தீட்டுப்படுதல் என்கிற காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை எல்லா சூழ்நிலையும் இருக்கு அப்படின்னா அவர் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூரதேசத்துக்கும் போல பிரேதத்தினால தீட்டுப்படவும் இல்லை. ஆனால் நான் பங்கெடுக்கலைன்னு அலட்சியமாக இருக்கிறார்னா அவர் ஜனங்கள் இராதபடி அவர் அறுப்புண்டு போகப்படுவான். அப்படின்னா சூழ்நிலை நிமித்தம் பங்கெடுக்க முடியலை அப்படின்னா அவர்களுக்கு தேவன் ஒரு மாற்று ஏற்பாடு இங்கே வனாந்தரத்தில் செய்கிறாங்க. அது என்ன பிரேதத்தினால் தீட்டுப்படுதல் என்று சொல்லும் பொழுது, அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருக்கக்கூடிய உலக காரியங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் அவங்க பங்கு கொள்ள முடியாது. அப்படின்னா இது எங்கே நடக்கும் அப்படின்னா, 2ஆவது மாதத்தில் நீங்கள் அனுசரிக்கக்கூடிய சொல்லக்கூடிய காரியம் 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுசரிக்க போகின்ற அந்த பஸ்காவை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் உலக சிந்தை உடையவர்கள் யாரும் இந்த ஒரு 1ஆம் மாதத்தில் பங்கெடுக்கக்கூடிய காரியங்களில் அவங்க பங்கெடுக்க வேண்டாம். அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே நிழலில் காமிக்கிறேன். அது மாத்திரம் இதுதான் பிரேதத்தினால் தீட்டுப்படுறதுனா என்ன அப்படின்னா, உலகத்தோடும் மாம்ச பிரகாரமான காரியங்களோடும் சிநேகம் வைத்து கொள்ளக்கூடியவர்கள், இதனுடைய மதிப்பை உணராதவர்கள், அதற்கு சாகுபோக்கு சொல்லுகிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு 1000 வருட அரசாட்சியில். அது மாத்திரமல்ல, தூர தேசத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க யாரு அடையாளப்படுத்துறாங்கன்னா தவறான உபதேசங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறவர்கள். அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலத்தை சொல்லலாம். அவங்களுக்கு இந்த கர்த்தர் இயேசுவின் பாடுகள்ல பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. உலக ஜனங்களோடு அந்த ஈடு வழியை ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வனாந்தரத்தில் இந்த ஒரு சம்பவம் நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்குது. முதல் சம்பவம் எகிப்தில் அனுசரிக்கப்பட்ட பஸ்கா. சுவிசேஷ யுகத்தில் முதற் பலன்கள் எப்படி 2ஆம் மரணத்திலிருந்து காக்கப்படுகிறார்கள் என்பதை அது அடையாளப்படுத்துது. அவர்கள் மூலமாக உலக ஜனங்களுக்கு அது விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துனுச்சு. இந்த வனாந்தரத்தில் அனுசரிக்கப்பட்ட இந்த ஒரு பஸ்கா
பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவங்க மற்றும் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய் சூழ்நிலை நிமித்தம் சிக்கி கொண்டவர்கள், இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு தேவன் பண்ணியிருக்கிறாங்க. அது எதை குறிக்குதுன்னா, பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், உலக சிந்தை உடையவர்கள் மற்றும் கிறிஸ்தவ மண்டலம், அது தூர தேசத்துக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறவங்க அவங்க தான், இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க தேவன் 1000 வருட அரசாட்சியில் அப்படிங்கிறது இதில் அடையாளப்படுத்து. மூன்றாவது பஸ்கா அனுசரிக்கப்பட்ட காரியம், வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. இது எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். யோசுவா 5வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்தினாலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பாருங்க, இந்த ஒரு காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு இடையில பாருங்க, முதல் பஸ்கா எகிப்தில் அனுசரிக்கப்பட்டுச்சு. 2வது சீனாய் வனாந்தரத்தில் 1 வருடம் கழித்து அனுசரிக்கப்படுது. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்தவ மண்டலங்கள், பெயர் சபை கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. தூர தேசத்திற்கு போயிருக்கிறவர்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், உலக சிந்தை உடையவர்கள் அத்துணை பேருக்குமே 1000 வருட அரசாட்சியில் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3வது சம்பவத்தில் அதுக்கு இடையில அவங்க அனுசரித்ததாக பதிவுகள் இல்லை. அப்படின்னா எல்லாருமே வனாந்தரத்திலே பிறந்திட்ட அந்த குழந்தைகள் தான் இப்போ கானான் தேசத்துக்குள்ள, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க பயணப்பட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்படி நிற்கும் போது அங்கே எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக இருக்கிறதுனால அங்கே விருத்த சேதனம் முதல்ல பண்ணுறாரு. அதுதான் நம்ம வசனத்தில் வாசித்தோம். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அங்கே பஸ்கா அனுசரிக்கிறாங்க. அப்படி அனுசரிக்கும் பொழுது அங்கே மன்னா நிறுத்தப்படுது. அது வரைக்கும் மன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேசத்தில் விளைந்த தானியங்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த தேசத்தின் பலனை புசிக்கிறதுக்கு அந்த தேசம் பலனை தரக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா மன்னா எதை குறிக்குது அப்படின்னா, ஏற்றக்கால சத்தியத்தை குறிக்குது. இந்த புது சிருஷ்டியின் வாய்ப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய நமக்கு தான் அந்த பரம கானான் அந்த வாக்களிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்றக்கால சத்தியம் கொடுத்து அந்த பரலோக வாசியாக மாறுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏற்றக்கால சத்தியம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தியமானது குறிப்பிட்ட காலத்தில் நிறுத்தப்பட்டுடும். அப்படின்னா இந்த வாய்ப்பு முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்க உள்ள போறவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் வரும்பொழுது அந்த தேசத்திலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, பலன்கள், ஆசீர்வாதங்கள், திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப கிடைக்கக்கூடிய இந்த பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஏற்றக்கால சத்தியம் நிறுத்தப்பட்டுடும் அப்படிங்கிறது இந்த ஒரு யோசுவா கில்காலில் அந்த அனுசரித்திட்ட அந்த ஒரு காரியமானது ஒரு புதிய துவக்கத்தை அங்கே குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது வரைக்கும் மண்ணா புசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே கில்காலில் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள என்று ஆகும்போது
அவங்களுக்கு மன்னா நிறுத்தப்பட்டுச்சு. அந்த தேசத்தின் பலனை தான் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள கடந்து போறாங்க. ஏற்ற கால சத்தியம் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தோடு அது நிறுத்தப்பட்டுடும் என்பது இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற படிப்பினையாக இருக்கு. நான்காவதாக நம்ம பார்க்கலாம் எசேக்கியா ராஜாவின் பஸ்கா. 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 23வது அதிகாரம் 22வது வசனம். இல்லையா? ரெண்டு ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலே நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. பாருங்க, அது வரைக்கும் இஸ்ரேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய இவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அப்படின்னா இந்த பஸ்காவை போலொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அப்படின்னா பஸ்கா அனுசரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பதிவுகள் இல்லை. நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து ராஜாக்கள் காலம் வரைக்கும் வேற பதிவுகள் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு கில்காலில் அந்த யோசுவா அனுசரித்த பிற்பாடு அடுத்தது எங்கே தான் அனுசரிக்கிறார்னா எசேக்கியா ராஜா காலத்தில் தான் அனுசரித்ததாக பதிவுகள் இருக்கு. இந்த ஒரு காரியங்களை நான் பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா யூதா ராஜாவா இஸ்ரேல் ராஜாவா? யூதா ராஜா இல்லைங்களா? அப்போ யூதா சாலமோனுக்கு பிற்பாடு 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிக்கப்பட்டுடுச்சு. அதில் யூதா ராஜாவாக இவர் என்ன பண்ணுறாருன்னா எசேக்கியா இருக்கிறார். அவருடைய காரியங்களை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 31:21. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 21வது வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு சித்தி பெற்றான். ஓகே, பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா அது வரைக்கும் இந்த ஒரு ஜனங்களுடைய நிலை பார்த்துட்டு அவர் இந்த பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படின்னு ஒரு பிரயாசம் எடுக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கவனிச்சிட்டு அதை என்ன பண்ணுறாரு, பஸ்கா அனுசரிப்பதற்கு அந்த யூதா தேசத்தில் மாத்திரமல்ல அந்த 10 கோத்திரம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனத்துக்கும் என்ன பண்ணுறாருன்னா அழைப்பு கொடுத்து அவங்களையும் இந்த அனுசரிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுறார். அதை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 1 வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பாருங்க, இப்படி அந்த 10 கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு நாம அந்த ஆசரிப்பை செய்வோன்னு அழைப்பு விடுக்கிறார். அப்படின்னா இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா அந்த 10 கோத்திரத்தார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூதா தேசத்தில் அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு இணக்கம் என்கிற ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு அந்த 10 கோத்திரத்துக்கும் இந்த 2 கோத்திரத்துக்கும். அப்படி இருந்தும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு அவர் பிரயாசப்படுறாரு. அதை 17 20 வரைக்கும் உள்ள வசன பகுதிகளை வாசிக்கலாம். அதுலேயே 30ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள் வரை.
சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அது என்னவென்றால், எப்பிராயிம், மனாசே, இஸ்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் இராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்று சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். பாருங்க, இப்படி 10 கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அவங்க இந்த பஸ்காவினுடைய மேன்மை புரியாமல் தங்களை சுத்திகரித்து கொள்ளாமல் அனுசரிக்கிறாங்க. இப்படி அனுசரிக்கக்கூடிய காரியத்தை இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கள கடிந்து கொள்ளாமல் அதை பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சு தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறார். அப்படின்னா, தேவனே இதை நீங்கள் மன்னிங்க, அவங்களுக்கு கிருபை காமிங்க அப்படின்னு அந்த ஒரு காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன? எசேக்கியா ராஜாவின் நாட்களில் அந்த எசேக்கியா ராஜா யாரை அடையாளப்படுத்துறாருன்னா முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறார். அந்த முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்களை கர்த்தர் இயேசுவின் ஈடு வழியை ஏற்றுக்கொள்ள செய்து ஒரு சீர்திருத்த வேலையை என்ன பண்ணுவார்னா செய்யக்கூடிய காரியங்களை முற்பிதாக்கள் செய்வாங்க. அப்போ சீர்திருத்த வேலையை செய்வது மாத்திரமல்ல, அவங்களுடைய பலவீனங்களை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை முற்பிதாக்கள் செய்வார்கள் என்பது இந்த எசேக்கியாவின் பஸ்காவிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற படிப்பினையாக இருக்குது. எசேக்கியா ராஜா அந்த 10 கோத்திரத்தார் தனியாக அவங்க தேவனை விட்டு தூரம் போன ஜனங்களாக இருந்துட்டாலும் அவர்களை ஒரு அழைப்பு கொடுத்து கர்த்தர் பக்கம் திருப்பக்கூடிய வேலையை, ஒரு சீர்திருத்தக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரு. அப்படி செய்வதன் மூலமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு வழியை ஏற்றுக்கொள்ள செய்து அவர்களுக்காக, அவருடைய பலவீனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி அவங்களை ஒரு இணக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்கிறாரு. அது முற்பிதாக்கள் அந்த வேலையை ராஜ்யத்தில் செய்வாங்க என்பதை அதை அடையாளப்படுத்துது. சரி, அடுத்தது யோசியா ராஜாவின் பஸ்கா குறித்து நாம் பார்க்குறோம். எசேக்கியா ராஜா அனுசரித்திட்ட பிற்பாடு அடுத்தது மனாசே வராரு, அடுத்தது ஆமோன் ராஜா வர்றாரு. 2 பேரும் கொல்லப்பட்டுடுறாங்க. அதற்கு பிற்பாடு யோசியா ராஜா 8 வயதாக இருக்கும்போது ராஜாவாகிறார். அப்போ 8 வயதாக இருக்கும்பொழுது ராஜாவாகி தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு அவர் முயற்சிக்கிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்களை நன்கு ஆராய்ந்து அதை படித்து அதற்கு எல்லாரும் கீழ்ப்படியும்படி சில காரியங்களை அவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசன பகுதிகள். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறைவாசல்களிலே வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போதோ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைகளுக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைகளுக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காகிய
பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியேயும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டதாயேயும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசே கைக்கொண்ட கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். ஓகே, அப்போ இதுல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 2 நாளாகவும் 35 16லிருந்து 19 வசனங்கள். அப்படியே ராஜாவாகி யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனையெல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி ஒத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல் இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. அப்போ இந்த ஒரு யோசியா கூட என்னதான் பண்றாரு அப்படின்னா, இந்த 10 கோத்திரத்தையும் இணைத்து அங்கே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம், அப்போதான் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களை தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக திருப்பி அதற்கு கீழ்ப்படிய செய்வதற்கு அவர் பிரயாசங்கள் எடுக்கிறார். இது கூட ராஜ்யத்தில் அந்த முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் கொடுத்திட்ட அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் என்று ஒரு வலியுறுத்தி சொல்லி அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவர்களாக முற்பிதாக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத இது அடையாளப்படுத்துது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஒரு 70 வருட சிறையிருப்புக்கு பின்பு அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு நடக்குது. அதை எங்க வாசிக்கிறோம்னா, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 15. எஸ்ரா 6வது அதிகாரம் 19வது வசனம். சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். 15வது வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்க, இந்த ஒரு எருசலேமிற்கு அவர்கள் திரும்பி வந்து சிறையிருப்பிலிருந்து வந்து ஆலயத்தை கட்டும் பிற்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. அனுசரிக்கும் போது அவங்க எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் உற்சாகமாய் அந்த எஸ்ரா நியாயப்பிரமாணங்களை வாசிப்பதை கேட்டு அவங்க பயபக்தியோடு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். இது போன்ற ஒரு ஆசரிப்பு அது முன்னாடி அங்கே செய்யப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையின்படி கிரியை செய்வதற்கு அவங்களாகவே முன் வந்து அவங்க செயல்படுவாங்க ராஜ்யத்தில் அப்படிங்கிறத இந்த ஒரு காரியங்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம 6 சம்பவங்கள் பார்த்துட்டோம். 6 சம்பவங்கள்லையுமே அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு அடையாளமாகவும், நம்ம முதல் அந்த பஸ்காவில் சுவிசேஷ யுகத்தில் திருச்சபை அங்கங்களுக்கு அந்த ஒரு கிடைக்கக்கூடிய நன்மையையும் நாம் பார்த்துட்டோம். இப்போ 7வது நம்ம வந்துடலாம். 7வது கர்த்தரின் பஸ்கா. அப்போ கர்த்தர் இயேசு 12 வயது நிரம்பினவராக அந்த தேவ ஆலயத்தில் எருசலேமுக்கு அவர் போய் அந்த வேத பண்டிதர்களிடம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அநேக காரியங்களை வினவி கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த பஸ்கா முறைமையை பற்றி அந்த காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவருக்கு எழுப்பின கேள்விகள்லாம் கேட்டு அதை தெளிவுபடுத்தி இருக்கலாம்.
இந்த ஒரு காரியங்களை எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 42வது வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய். ஆமா, அப்ப 12 வயதான போதே அவர் என்ன பண்றாரு? நம்முடைய ஆண்டவர் அந்த ஒரு காரியங்களுக்குள்ளாக அதை அறிந்து கொள்வதற்கு மிகவும் பிரியமுள்ளவராக அவர் அநேக காரியங்களை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு கடந்து போறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் ஒரு 4 பஸ்கா அவர் பங்கெடுத்ததாக பதிவுகள் இருக்கு. அப்போ 4வது அந்த பஸ்கா தான் அந்த மேல் வீட்டறையில் என்ன பண்றாரு? அவர் அந்த ஒரு காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து போறாரு. அதில் முதல் பஸ்கா குறித்து நம்ம வசனம் வாசிக்கும் போது இந்த ஒரு பகுதி எங்கே இருக்கு அப்படின்னா ஹெரால்டு மேகசினில் மார்ச் ஏப்ரல் 2022 இந்த ஒரு காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஒரு முதல் பஸ்காவை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். பாருங்க, இது அந்த ஒரு சம்பவத்தில் அந்த தேவாலயத்தில் என்ன பண்ணுவார்? வியாபாரிகளை அந்த ஒரு துரத்தி விடக்கூடிய காரியங்கள் அங்கே நடக்கும். அடுத்த 2வது பஸ்காவில் பங்கெடுத்த காரியம், கர்த்தர் இயேசு பங்கெடுத்த காரியம் யோவான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்போ இங்க ஒரு பஸ்கா உள்ள பங்கெடுக்கிறார். இது ஆர்டர் மாத்திருக்கு. அதற்கு முன்பதாக நீங்க ஒரு வசனம் வாசிக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். பாருங்க, இதுதான் 2வது அவர் கலந்து கொண்ட அந்த பஸ்காவாக இருக்குது. 3வது தான் நம்ம முன்னாடி வாசிச்சுட்ட அந்த 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 4வதாக யோவான் 11:55. யோவான் 11வது அதிகாரம் 55வது வசனம். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அடுத்தது 12:1. யோவான் 12வது அதிகாரம் 1 வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். இதுதான் இந்த 4வது பஸ்கா அனுசரிப்புக்குள்ளாக அவர் கடந்து போறார். யோவான் 13:1. யோவான் 13வது அதிகாரம் 1 வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அடுத்தது நம்ம பார்க்குறோம் இந்த 4வது பஸ்கா அனுசரிப்புக்குள்ளாக அவர் கடந்து போகக்கூடிய காரியங்கள் பார்க்குறோம். அதை தொடர்ந்து மத்தேயு 26:17. மத்தேயு 26வது அதிகாரம் 17வது வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அடுத்த 22 லூக்கா 22:7-8 வசனங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, இந்த ஒரு சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இப்படி அந்த பஸ்காவை அந்த மேல் வீட்டு அறையில் அவர் அனுசரிப்பதற்கு ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அந்த ஆயத்தப்படுத்தி அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவராக அவர் கடந்து போகிறார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புதிய உடன்படிக்கையை துவக்கக்கூடிய ஒரு காரியமாக அது பதிவு செய்கிறார் பவுல் அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 11 23 25 26. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து 24 25 வசனங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர். 26வது வசனம் வாசிச்சிருங்க. 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய புரிதல் என்னவாக இருக்கு? கர்த்தர் வருமளவும் அப்படின்னா கர்த்தர் இயேசு வந்துட்டாரா இல்லைங்களா? வந்திருந்து ஆளுகை செய்கிறார். இப்போ நாம புசிக்கணுமா வேணாமா? வருமளவும்னு இருக்கே, இதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அப்போ கர்த்தர் இயேசு நவமானதாய் ராஜ்யத்தில் பானம் பண்ணுகிற வரைக்கும் இங்க மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை என்ன பண்ணணும்? அதை புசிக்கணும். மகிமையில திருச்சபையின் அங்கங்கள் மாம்சத்திலிருந்து மாற்றப்படுற வரைக்கும் இந்த ஒரு காரியங்கள் நாம் என்ன பண்ணணும்? அனுசரிக்க தான் செய்யணும். இது வரைக்கும் நானே பேசிட்டேன், வசனங்களாக படிச்சுட்டாங்க, நமக்கு அப்படியே சோறுக்குள்ளே போயிருப்போம் இல்லைங்களா? இப்போ தான் நமக்கான படிப்பினை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ மொத்தம் 7 சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 7 சம்பவங்களில் எகிப்தில் நடந்த பஸ்காவில் நாம் கற்றுக்கொண்ட படிப்பினை என்ன அப்படின்னா, அந்த புளிப்பு, துர்க்குணம், பொல்லாப்பு குறிக்குது. அந்த புளிப்பை முற்றிலுமாக அகற்றக்கூடிய காரியங்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு சுவிசேஷ யுக காலப்பகுதியில் நாம் மிகுந்த கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்னங்க? துர்க்குணம், பொல்லாப்பு. வசனம் வாசிச்சிடலாங்களா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்தம்மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தம்மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பார்த்தீங்களா? நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே அப்படின்னா, ஆதாமின் வழி தொடர்ந்து வந்துட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் புளிப்பில்லாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் புண்ணியத்தினால. அதனால திரும்பவும் புளிப்பு உள்ளே வந்துடாதபடி நாம் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. அந்த புளிப்பு எது அப்படின்னா துர்க்குணம், பொல்லாப்பு. அது என்ன துர்க்குணம்? துர்க்குணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை வச்சுக்கோங்களேன், ஒரு சாக்லேட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது, ஒரு பக்கத்தில் இன்னொரு குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு நீ சாப்பிடுமா, நான் ரசிக்கிறேன்னு சொல்லுமா? ஒன்று அந்த குழந்தை கையிலேருந்து அதை பிடுங்கும் இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன்னு அது எல்லாத்தையும் வாயில் போட்டு தின்னுட்டா இந்த குழந்தை என்ன பண்ணும்? அழுவும், அடம் பிடிக்கும், அம்மாட்ட போய் சொல்லும், எனக்கு அந்த சாக்லேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லும். இது என்னதுன்னா, அது விழுந்து போன நிலையில் உள்ள அந்த குணம். அப்படின்னா இந்த ஒரு அன்பற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு மனுக்குலம் இல்லைங்களா? துர்க்குணம் என்பது ஆதாமின் பாவத்தின் மூலமாக நமக்குள் வந்துட்ட அந்த சுபாவம். இது நம்மள்டேந்து வெளிப்படாமல் என்ன பண்ணணும்? அவ்வப்பொழுது நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அது ஒரு புளிப்பு, நம்மை கரைப்படுத்திடும். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே அந்த பரிந்து பேசுதலுக்கு முன்பாக போய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதில் நாம் கவனம் கொடுக்கணும். அது என்ன பொல்லாப்பு? பொல்லாப்புனா அப்படின்னா விரோதம், பழிவாங்குதல், இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த ஒரு காரியங்களுக்கு கூட நாம் கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட அந்த துர்குணம் பொல்லாப்பு இருக்குதான்னு பார்த்து நம்மிடமிருந்து அதை விலக்கி போட்டு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். அப்படி காணப்படும் பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர்களாக நாம் பயன்படுத்தப்படுவோம் 1000 வருட அரசாட்சியில். இப்போவே நாம் அந்த துர்க்குணம் பொல்லாப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நாம் அகற்றலை அப்படின்னா அந்த மகிமைப்படுத்தப்பட்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து உலக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வேலையில் அமர்த்தப்பட மாட்டோம் என்கிறத இந்த முதலாவது காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 2வது சம்பவத்தில் வனாந்தரத்தில் பஸ்கா அனுசரித்தாங்க. அதில் என்ன கற்றுக்கிட்டோம்? பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் அப்படின்னா, பிரேதத்தினால் தீட்டுப்படுறது எதை குறிக்குது அப்படின்னா உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலகத்திற்கு நாம் பிரியமாக இருந்துட்டோம், சிநேகிதனாக இருந்துட்டோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக நம்மளால் வாழ முடியாது. எனவே இப்படி இந்த ஒரு தீட்டுப்படுதல் என்பது நமக்குள்ள ஏற்படாம மிக கவனமுடையவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனம். என்னதினாலென்னால் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். ஓகே, இப்படி நாம் அதை உணர்ந்தவர்களாக அதை அனுசரிக்கணும். உலக சிநேகத்தோடு நாம் இந்த ஒரு காரியங்களுக்குள்ள கடந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, தூர தேசம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போகக்கூடியவர்கள் கூட இதில் அனுசரிக்கக்கூடாது. பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம அநேகர் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு நினைவு கூறுதல் அனுசரிப்பில் மாத்திரம் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதற்காக அதில் கலந்து கொண்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே இல்லாமல் கடந்து போகக்கூடிய அநேகரை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி நாம் இருக்கக்கூடாது. அதை நிதானித்து அறிந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் நாம் கை வைக்கணும், அப்பத்தில் நாம் பங்கெடுக்கணும். சரி, அடுத்ததாக வாக்குத்தத்த தேசத்தில் அந்த அனுசரிக்கப்பட்ட பஸ்காவில் நம்ம என்ன நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னா, இப்போ கொடுக்கப்படுகின்ற ஏற்றகால சத்தியம் ஒரு காலம் வரும்போது நிறுத்தப்பட்டுடும். இந்த பரம அழைப்பிற்குரிய அந்த நிலையை உறுதிப்படுத்துவதற்கான தேவையான அந்த பலப்படுத்துதல் கிடைக்காது, தொடர்ந்து அது நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் ராஜ்யத்திற்குரிய அந்த காரியங்களாக கடந்து போவோம். அதனால நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக கடந்து போகணும். அப்படிங்கிறத இந்த வாக்குத்தத்தம் தேசத்தில் அந்த யோசுவா மூலம் அனுசரிக்கப்பட்ட அந்த பஸ்கா நமக்கு பாடமாக இருக்குது. எசேக்கியா ராஜாவின் பஸ்கா எதை நமக்கு படிப்பினையாக கொடுக்குது அப்படின்னா, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு கூட அவங்களுடைய பலவீனத்தை பார்த்து அவங்க மீது மனதுருகி பரிதபித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, மனப்பூர்வமாக மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த எசேக்கியா ராஜா அந்த 10 கோத்திரத்தார் மூலமாக
இந்த யூதா தேசத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு அநேக இன்னல்கள் வந்திருக்கும். அந்த காரியங்களெல்லாம் மனசில் வச்சுக்காம அவங்களையும் தேவன் பக்கமாக ஒரு சேர்ப்பதற்கு பிரயாசப்பட்டார் இல்லைங்களா? அந்த ஒரு ஒரு மறுமலர்ச்சிக்கான வேலையை செய்தார் இல்லையா? ஒரு மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி தேவனிடம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார் இல்லைங்களா? அதே போலதான் நாமும் ஒருவேளை பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள நாம் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா இரக்கத்தோடு பார்க்கணும். அவர்களையும் தேவன்கிட்ட கிட்டி சேருவதற்கு நாம் உதவக்கூடியவர்களாக காணப்படணும் என்பது அந்த எசேக்கியாவின் பஸ்காவில் இருந்து நமக்கு ஆவிக்குரிய படிப்பினையை பெற்றுக்கொள்கிறோம். யோசியாவின் பஸ்கா அது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்க பெற்றுடுச்சா, உடனடியாக நாம் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ம காண்பித்து மற்றுள்ளவர்களும் கீழ்ப்படிவதற்குள்ள வர்றது மாதிரி நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். வாசிக்கலாம் ஒரு வசனம், சங்கீதம் 139 23 24 வசனம். சங்கீதம் 139 அதிகாரம் 23 24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, இப்படி என்னை நான் ஆராயணும். அது மாத்திரமல்ல, யார் தன்னை சரியாக ஆராய்கிறாரோ மற்றவர்கள் மீது அவருக்கு என்ன உண்டாயிடும் அப்படின்னா, அந்த ஒரு இரக்கத்தோடு அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை காண்பித்து அவர்களையும் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வழிநடத்துகிறவராக நாம மாறிடலாம். சரி, அடுத்ததாக சிறையிருப்பிற்கு பின்பு அனுசரித்திட்ட பஸ்கா, அந்த ஆலயம் கட்டும் பொழுது இதில் நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்தின் கற்களாக வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆலயமாக தேவனால் பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி அங்கே எஸ்ரா மூலமாக அங்கே கட்டப்பட்ட ஆலயத்திற்கு எல்லாம் அனுகூலமாகவே இருந்துச்சுங்களா அப்படின்னா, எவ்வளோ போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதே போல் இந்த ஆலயம் கட்டப்படக்கூடிய காரியங்களில் போராட்டங்கள், தீமை பேச்சுகள் எல்லாமே வரதான் செய்யும். அதன் மத்தியில் தேவன் ஏற்படுத்திட்ட அந்த ஏற்பாட்டுக்கு ஒரு நன்றி உணர்வோடு எப்படி அந்த ஆலயத்தை கட்டுகிற வேளையில் அங்கே அந்த ஒரு சிறையிருப்பிலிருந்து திரும்பின அந்த ஒரு ஜனங்கள் செயல்பட்டாங்களோ, அதே போல நாமும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஆலயத்தின் கற்களாக உருமாறுவதற்கு நாம் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்களும் ஒரு ஆலயத்தின் கற்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நாம் என்ன பண்ணணும்? உதவி செய்து அழைக்கப்பட்ட அழைப்பை நினைத்து நன்றி உடையவர்களாக காணப்படும். இந்த ஒரு காரியங்களை நாம் இந்த ஒரு சிறையிருப்பிற்கு பின் அனுசரித்திட்ட அந்த பஸ்காவிலிருந்து நம்ம படிப்பினையாக கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக கிறிஸ்துவின் பஸ்கா, கர்த்தர் இயேசு பஸ்கா ஆடாக தன்னை தானே பலியாக்கி அவர் எப்படி வாய் திறவாத அடிக்கப்படும் ஆட்டை போல ஒப்பு கொடுத்தாரோ அது போல நாமும் ஒப்பு கொடுக்கணும். நம்ம நிந்திக்கப்படுறோமா? இப்போ நான் நிந்திக்கப்படுறேன், அநீதி எனக்கு இழைக்கப்படுதுன்னா நான் அமைதலாக கர்த்தர் இயேசு போல ஒப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் மற்றுள்ளவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு என்ன செஞ்சாரு? யாரை பிடிக்க வந்தீங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை. நான் தான் அது, என்ன பிடிச்சுக்குங்க, அவங்கள விட்டுடுங்க, அவங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்துடாதீங்க.
அதே மாதிரி பரிசேயர்கள் குற்றம் சாட்டினவராகவே கடந்து போவாங்க. கர்த்தர் இயேசு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். சீசர்களை குற்றம் சாட்டுவாங்க, அவங்கள குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு. அதற்கு அவங்களுக்கு பதில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்? பதில் பேசுவார். அப்போ நாம நீதியின் ஊழியக்காரர்களாக நாம காணப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா வாய் திறவாத ஆட்டுக்குட்டி போன்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம உடன் சகோதர சகோதரிகளுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா நாம் பார்த்துக்கிட்டு கண்டுக்காம போகலாமா? அப்படி போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு அவங்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? திக்கற்றவனுக்காகவும் ஊமையனுக்காகவும், வசனம் தெரியாதுங்களா? உன் வாயை திற. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அந்த சத்திய வசனத்தை எடுத்து வச்சு, அந்த நீதியின் காரியங்களை எடுத்து வச்சு பேச தெரியல, தயங்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? அந்த நீதியை எடுத்து வச்சு அநீதி அவர்களுக்கு இழைக்கப்படாமல் நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். தனக்கு இழைக்கப்படும் போது ஒப்பு கொடுக்கணும். மற்றுள்ளவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னா நாம் நீதியை எடுத்து வச்சு நாம் என்ன பண்ணணும்னா பேசக்கூடியவர்களாக காணப்படும். கர்த்தர் இயேசு அப்படிதான் மற்றுள்ளவர்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? தன்னை நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தனக்கு என்ன நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்குங்கிறத அவர் பார்க்கல. பிறருக்கு எந்த வகையில் நன்மை கிடைக்கும், இதுதான் கர்த்தர் இயேசுவின் நோக்கமாக இருந்துச்சு. நாமும் கூட அதே போல பிறருக்கு ஒரு நன்மை ஏற்படும் விதத்தில் நாம் சத்தியத்தை நாம் எடுத்து வைத்து பேசக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் நம்ம சுய பரிசோதனை பண்ணி நம்மை பார்க்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் கிரியையை பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாருங்க, தன்னை ஒருத்தரை எப்ப சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரோ அதுக்கப்புறம் மற்றுள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாருன்னா ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைக்குள்ள வந்துடுவார். தன்னை எப்ப சோதித்து பார்க்கறதுல ஒரு குறைவுபடுகிறாரோ அவர் மற்றுள்ளவர்களை சோதிக்கிறதுலையே கவனமா இருப்பார். அப்போ எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கவனமாக கேட்டு தன்னை சீர்திருத்தி கொள்வதில் கவனம் யார் செலுத்துகிறாங்களோ, மற்றுள்ளவர்கள் ஆராயறதுல அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. யாரு மற்றுள்ளவருடைய காரியத்திலேயே கவனம் செலுத்துகிறாங்களோ அவர்கள் தன்னுடைய காரியத்தில் கவனம் செலுத்துவதில் அவங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும், மற்றுள்ளவர்களை பார்க்கும்போது அல்ல அப்படிங்கிறத இங்கே சொல்றார். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்திலும் நாம் பங்கு பெற்று பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால நாம் சரியாக அதை உணர்ந்தவர்களாக நிதானித்து அறிந்தவர்களாக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நாமும் அந்த ஆசீர்வாதத்திற்குள் கடந்து சென்று மற்றுள்ளவர்களும் அந்த ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் செயல்படுவோமாக. தேவன் தாமே நம் அனைவரையும்
ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.